இந்த கள்ளச்சீட்டு வந்து காரணம் வந்து தலைவர் தான். எந்த பாட்டாகட்டும், பாட்டு பாருங்க நீங்கள், அதெல்லாம் அப்படியே பழகி போச்சு. அதை ஒத்துக்கிட்டான். அது என்னென்னா, தேவி மணி போட்டா நினைக்கிறேன், தேவி பத்திரிக்கை அட்டப்படம் போட்டார். அந்த இனப்பத்த அரசாவில் ரெட் அண்ட் ரெட்டு போட்டிருப்பேன். ரூபியோட போட்டு விட்டார். அதை பார்த்து என்ன போகிறான், அதே அப்படியே எம்ஜிஆர் மாதிரி கேட்குறேன், கொலை சொல்லிட்டான் நம்மள, அவ்வளோதான். ஐயோ, இன்னைக்கு மீட்டிங்கே போகும்போது சின்ன எம்ஜிஆர், வாய் பத்தியா நீ பண்ணி சொல்லி கொடுக்க, கேள்வி கொடுக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, தலைவர் தம்பி தான் சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு. அப்படி அந்த ட்ரெஸ்ஸு காம்பினேஷன் போட்டோன்னா அவனுக்கு வந்து அந்த இது வருது. அதாவது தலைவர் எதையும் அடமொழி சொல்லாதீங்க, தலைவருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன், அண்ணன் அவரோட தம்பின்னு சொல்லுவான்னு சொல்லி பேசிக்கிட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படியே அமைஞ்சு வச்சு. ரெண்டாவது அப்படி பழக்கம் பண்ணனால அதை வந்து இணைக்கிறாங்கல்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கல. அதுக்காக அதே இதில் கலர் மாற்றி போகிறது உண்டு. அதில் நாடு தான் சார் பெருமைக்காக சொல்ல சார். அதாவது நாடு அது நாடு 27ஆம் படம், நம்ம ஊர் நல்ல ஊர்லேருந்து 26ஆம் படம் புதுப்பாட்டு வரைக்கும் எந்த ப்ரொடியூசருக்கும், எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், எந்த எக்ஸிபியூட்டருக்கும் நோ லாஸ். அது நான் எழுதி இருக்காரு. ஆமாம், இடையில போகாத படம் கிராமத்து மின்னல், உங்களுக்கு மனோஜ்குமார் சார் பண்ண படம் நேரம் இல்லாருக்கு. நேரம் இல்லா ரிலீஸில் போகலை, இப்போ டிவியில் 150 மேலே போயிட்டுருக்கு, போட்டுகிட்டே இருக்கான். நேரம் இல்லா இருக்குது. நான் மனோஜ்குமார் பேசுகிறேன், சார் டேட் சார், அப்போ 87 ரூபாய்க்கு படம் போகலை சார், ஆனால் அதை விட பம்பரை ஓடிக்கிட்டு டிவியில் டெய்லி போட்டுருக்காங்க, ஒவ்வொரு சேனலாக போடுறேன் அப்படின்னு. அப்போ நான் டேரக்ட் ஒன்றியம் சாதியை இவர் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் சரி போகலை சார். இதனுடைய 5 இயர்ஸ் எக்ரிமெண்ட் என்னாச்சுன்னா, 87 போக படம்னா இந்த 88 8 படம், 89 8 படம், 94 படம், 20 படம் கண்டினியூவாக ஹிட்டு. அந்த படம் ஹிட்டாகும்போது 5 இயர்ஸ் இவன் போகிறான் பேலன்ஸ் ஆகிட்டு. ஸோ புதுப்பாட்டு வரைக்கும் எதுவும் இல்லை சார். அதேமாதிரி ஆண்டவனுடைய அருள் என்ன, இப்போ வந்து என்ன நினச்சிருப்பாங்க, ராமரகம் அவ்வளோதான், அது ஒரு முடிஞ்சிருச்சு பார்க்கணும். இது வந்து அது என்கிட்ட மாற்றி போடுங்கிறது வேறு விஷயம். அப்படி முடிஞ்சிருச்சு நினச்சாங்க சார். பட் நான் அதை பற்றி ஒன்றும் நினைக்கல, அதாவது எந்த ஃபீல் பண்ணல. ஓகே, நம்ம வந்தது வருது போகுது, ஆண்டவன் கொடுத்தான், நம்ம வாங்கிக்கிட்டேன், இல்லையா கவலைப்பட வேணும், போயிட்டு இது வரைக்கும் போட்டு வச்சு. இப்போ நான் இப்போ 20 வருஷமாக இருக்கேன், வாழ்கிறேன், போகிறேன், என்ன பண்ணுறது, கவலைப்படுறது அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த வரோம். இடையில உங்களுக்கு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணுங்கள், எவ்வளோ சம்பளம் வேணால் தரோம் அப்படின்னு பல பாத்திரங்கள் வந்தது. எங்கிட்டயே வந்து ஆர்ஜே பாலாஜிலாம் சொன்னால் நாங்கள் எவ்வளோ வேணால் சம்பளம் கொடுக்க தயாராக இருந்தோம், எல்கேஜியில் ராமராயன் நடிக்கலை அப்படின்ட்டு. எப்படி அப்படி ஒரு திடமான முடிவு எடுத்தீங்க? அது அவன் முதல்ல அதான் சொல்கிறேன், அது விதி 45 படம் சாமானியம் வரன்றது ஆண்டவன் எழுதிட்டான் முன்னாலேயே. அதனால் எப்படின்னா அவர் கதை சொன்னார், கேட்டேன். அதில் பாருங்கள், நான் வந்து நுழையும் போது இன்ட்ரோல், என்னை கொண்டு விடுவாங்க என் ரசிகர்கள், யாருக்கு ஆய்வு பண்ண நீ இன்ட்ரோல் தான் வர்றேன், நீ தேவையானவனுக்கு பயங்கரமாக திட்டுவாங்கன்னு. பட் ஒன்று என்னென்னா, இன்ட்ரோல் வந்து இன்ட்ரோ ட்ரெஸ்ஸாக அப்புறம் செகண்ட் ஆஃப் கிளாசிக்கலாக ஒரு முதலமைச்சராக அரசியல் பண்ணும்போது அப்போ நான் அரசியலில் வேண்டாம், ஃபுல் கவனம் அதில் பண்ணுவோம், ஏன்னா அதில் ஃபீல்டு ஆக்ஷனுக்கு அப்புறம் ஃபீல்டு பெருசாக பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ சொல்லிட்டு போயிட்டார். அப்போ மறுபடியும் வந்து கதையை சொன்னார் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ மைசூர் கணேசன் ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பர் மாதிரி அவர் சொன்னார், சரி ஓகே பண்ணுறேன் சொன்னேன். அப்புறம் யோசிச்சுக்கிட்டு எல்கேஜி, அதான் லால்குடி கருப்பையா காந்தின்னு சொன்னார் அவர். தமிழில் சொன்னால் ஓகே தான், ஆனால் எல்கேஜியும் போட்டால் என்ன எழுதுவாங்க அப்படின்னு. நம்ம நடிக்கிற அது வேறு கேரக்டர் வேறு, ஆனால் என்ன எழுதிவிடுவாங்க பத்திரிகையிலையும் டிவிலையும். ராமராஜன் என்பவர் கரகாட்டக்காரன் மூலம் உச்சத்துக்கு அது பிஹெச்டி பட்டம் வாங்கினவர், இன்றைக்கி மறுபடியும் எல்கேஜி வந்துட்டார் அப்படின்னு எழுதக்கூடிய விமர்சனத்துக்கு வரலாம். அதுக்கு நம்ம ஆளாக இடம் கொடுக்கக்கூடாது. நான் சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாரோ கிண்டல் பண்ணால் மீம்ஸ் பண்ணால், மீம்ஸ் தான் சார், நம்மளாம் என்ன சார் திங்க் பண்ணுறேன், அடிக்கிறேன் சார் மீம்ஸ். இப்போ சொன்னோம்னா அடுத்த உடனே மீன் போட்டுறான், ஒரு படத்தை போட்டு அடைய முடியும். ஆமாம், 2001 சீவங்கால நான் ஜாப் கொடுத்தேன், நான் டைரக்ட் ஹீரோ பண்ணேன் சீவங்கால. அப்போ மாதம் ஒரு ட்ராக்கை போட்டுங்க, ஒருத்தர குத்தா ஒட்டு மொத்தம் குத்திடுறேன் அப்படின்ட்டு ஒரு நாள் குத்துறேன். அது பயங்கரமாக இங்கிலீஷ் படத்தை விட்டு பேச்சு பண்ணேன். அடப்பாவிக்கலாம், என்ன நடக்கிற சீவங்களை கூட போயிட்டு போய் ஒரு சாட்டை கூட இங்கிலீஷ் படத்தை பேச்சு பண்ணுறேன் அப்படின்னு. கை காலை உடச்சு போட்டு வீட்டுக்கு வந்து சேருங்கடா. இப்போ பேட்டில் யாராலும் கேட்டீங்களா, இப்போ நான் எங்களே குத்துனார். அந்த மாதிரி அது ஒரு இது அப்படியே வரும், அது அமைஞ்சது. ஆனால் நீங்கள் சொல்கிறது சார், அது மாதிரி 2001 இன்றைக்கி மொத்தம் 3 படம் தான் சார் இந்த 24 இயர்ஸில். சீர்வங்களாக தேவிகளால் 6 வாரம் போச்சு, 7ஆம் வாரம் கொஞ்சம் டெபியூ கேட்டாச்சு, ஐயா செட்டியாரேஜ் கேட்டாங்க, இல்லை நான் தூக்கிடுங்க அப்படின்ட்டு. அதான் பண்ண போகிற படம் பொண்ணா நேரம் சரியாக போகிற கேட்டுற மாதிரி ஒரு வழியில் அப்போ நடிக்க சூழ்நிலை. அது மாதிரி மேதையும் கொஞ்சம் கை கொடுக்காங்க. பட் இருந்தாலும் அதை பற்றி நினைக்கலாம், என்ன சரியாகலைன்னா இவ்வளோ வருடங்களை கேப் விட்டு இன்றைக்கும் மக்கள் ராமராஜனை தெரியுதுன்னா அது என்ன காரணம்? நம்ம முன்னால் பண்ண படங்கள், அந்த படத்துடைய பாடல்கள். இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இங்கே போகிறோம் சார், காரில் போனாலும் சரி, கட்டவுனில் போனாலும் சரி, கவர்மெண்ட் பஸ்ஸில் போனாலும் சரி, பேருந்து போனாலும் சரி, எங்கேயோ பார்த்தாலும் நீங்கள் ராஜனா படத்தை இப்போ கேட்குறோன்னு சொன்னேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, டிவிலேருந்து போட மாட்டாங்க, இதையாக கேட்குறாங்களா அப்படின்னா எல்லாரும் சொல்கிறது அந்த பாட்டு தான், அந்த வரி தான். அது என்ன காரணம், எல்லாருக்கும் நல்லா போட்டுருக்காங்க, தெரியாதில்ல. இந்த சாங்லாம் நம்ம டைரக்டர்லாம் அதை சொல்லுவேன் நான். பண்ணவூரத்துக்காரண்ணே ஒரு பாட்டு போட்டாருன்னா அள்ளிநகரத்துக்கார அண்ணன் கொண்டு போய் ஷூட்டிங்கில் பூரா சாட்டாக அள்ளி வந்து கொண்டாந்து போட்டு அள்ளி முடிஞ்ச மாதிரி 50 சாட்டையும் சாட்டை தூக்கி போட்டு தூக்கிடுவார். அதை ராஜாராம் பார்த்தா, ஓ என் பாட்டை நீ இப்படி எடுத்துருக்கியா, நான் அடிக்கிற மாதிரி ரீதி கட்டி அவர் பிடிச்சி போட்டு, அந்த மாதிரி இளையராஜா பாரதிராஜா சார்னால் ரொம்ப நல்லா லைஃப் அதெல்லாம் ரொம்ப திருப்பி பண்ணி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதனால் நமக்கு தெரியுதுன்னா அந்த ராஜாவுடைய பாடல்கள் வந்து அந்த வரிகள் கிராமத்தில் எளிமை, கூறப்பட்டு சேலைலாம் அங்கேயே விடணுமா, அந்த வார்த்தைகள் வந்து எளிமையாக மாட்டினால நம்ம பாட்டுகள் வந்து நம்மளை வாழ வச்சோம். படப்பிடிப்பு தளத்தில் முதல் நாள் ராமராயனை பார்த்தப்போ எப்படி இருந்தவங்க? உங்கள் ஷூட்டிங் முதல் நாள் ஷூட்டிங் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டே வந்து நான் ஆக்சுவலாக சார் வர்றாருன்னு ஒரு டீசர் ஒன்று விட்டு பார்ப்போம். எடுத்தோன்னே படம் ஷூட்டிங் பெற வேண்டாம் அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு டீசர் ஒன்று எடுப்போம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீசர் ஒன்று எடுத்தோம் சார். டீசரில் வந்து அது 3 பேர் காம்போவாக வச்சு பண்ணால் நமக்கும் படத்தோட ஒரு ஐடியாலஜி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரைட்டில் ராதாரவி சாரும், லெஃப்ட்டில் MS பாஸ்கர் சார், சென்ட்ரு இவர் எதுக்கு மைன் கோபி அவர் தலைகீழ தொங்க விட்டோம் சார். அந்த டீசர் பார்த்துருப்பீங்க. இப்போ 3 பேர் கையிலையும் புல்லட் கொடுத்தாச்சு, ஷூட் பண்ணணும். அவங்க 2 பேரும் ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணும் பொழுது கரெக்டாக புல்லட்டு போயிடுச்சு. சார் துப்பாக்கி சுடுறாரு, குண்டு வெளியே போகலை சார். போனோன்னா அப்புறம் திரும்ப நான் 1 மோர் கேட்டுட்டு திரும்ப 1 மோர் போகிறேன். 1 மோரில் 1 புல்லட் போணுச்சு, 1 போகலை மறுபடியும். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் 4 புல்லட் லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் வந்து சார்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட்டாக வந்து, சார் இந்த மாதிரி அப்படின்ட்டு பேசுகிறேன், அதே துப்பாக்கி பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்ற மாதிரி. அதனால கரெக்டாக துப்பாக்கி பிடிச்சது இல்லை, ஏதோ சொன்னாரு, அருவா கடப்பாரா கம்பு சுத்தம் ராதாரவி சார் துப்பாக்கி கொடுத்தாரு. பார்த்தேன், சரி பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு. நானும் வச்சுக்கோங்க, கண்ணு வச்சுக்கோங்க சார். ராதாரவி ரைட்டில் லெஃப்ட்டில் பாஸ்கரங்க 2 புல்லட் போட்டார். இந்த புல்லட் போடப்பா இது டம்மி தானே, ஒரு சில கொடுத்தாரு கேட்டான். டம்மி தான் சார், ஆக்சுவல் டப்பு அடிக்கினார் என்ன கொண்டு. ஓகே சார் டேக்ஸ் அடி போகலாம்னாரு. ராதாரவி அழகாக சுட்டார். டப்பு 2 விட்டு போயிடுச்சு. இவர் பாஸ்கரன் சொல்கிறாரு, அவர் 2 விட்டு போயிடுச்சு. நான் டக்கு ஒன்று தான் போது, ஒன்று இங்கே போய் தங்கிருச்சு. சார் ஒன்று தான் போச்சு, பரவாயில்லன்ட்டார். ஷார்ட் ஓகேன்ட்டார். இல்லை அதுக்கு சார் துப்பாக்கிக்கு பிடிக்கல, நான் துப்பாக்கி பிடிக்கிறது நான் என்ன பண்ணுவேன், காடு கிஃப்ட்ன்றது நமக்கு என்ன பண்ணுறது. இல்லை ராதாரவி சார்ட்ட அது இப்போ ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஏதோ சொன்னாங்க. ஆமாம் நாங்கள் டெய்லி 2 கொலை பண்ணிட்டு இருக்கோம்னாரு அவர். ராதாரவி சார்ட்ட போயிட்டு ஒன்று நல்லா பிடிப்பா, கண்ணை சிமிட்டாமல் சுடுப்பா, ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்து 1 மோர் போகுது சார், அதனால கொஞ்சம் பிடிப்பா, சீக்கிரம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஒரு முதல் 2-3 நாள் சார், ஏன்னா ஃபில்மிக்காக நடித்தவங்க, டிஜிட்டல் மாதிரி முதல் படம் இதான். அப்போது சாரால் வந்து கொஞ்சம் என்னன்னா அந்த மேக்கிங்கை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை சார். என்ன எப்போ பார்த்தாலும் ட்ராக் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்த பக்கம் எடுக்கிறதே திரும்ப இந்த பக்கம் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி பிளாக்ல சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்தது போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அப்போது அந்த கட் ஷாட் போக திரும்ப எல்லாத்துலேயும் கியூ கொடுத்து நம்ம எல்லா ஆங்கிள்லையும் எடுக்கும் பொழுது கொஞ்சம் அதுக்கான இது அவர் அது 2-3 நாள் ஆயிடுச்சு. அப்போது ஒரு நாள் திட்டினார், இந்த சிப்பு வந்ததெல்லாம் முதல்ல ஒழிக்கணும், ஃபிலிம் இருந்தால் உங்களுக்குலாம் ஒரு பயம் இருந்திருக்கும், உங்களுக்கு யாருக்குமே பயமே இல்லை உங்களுக்கு அப்படின்ட்டு. நாங்கள் ட்ராக் எடுத்து போடும் போதே ஒரு வாரத்துக்கு அப்புறம் பயம் வந்துருச்சு. நீங்கள்லாம் மெட்ரோ போட போயிருங்கடா, அதெல்லாம் சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் முடியும், மெட்ரோலாம் நல்ல மெட்ரோ போடுறவங்கலாம் இங்கே இருக்கிறீங்க, அது ஐடியா தெரியாமல் யாரோ 3-4 வருஷம் மெட்ராஸை நோண்டி வச்சுருக்காங்க, நீங்கள்லாம் போய் மெட்ரோ போட போங்க அப்படின்பாரு. அப்புறம் அவர் ஒரு 1 வீக்ல செட் ஆயிட்டார் சார். கொஞ்சம் அவருக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர ஒரு வாரம், இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு 1 வாரம் ஆயிடுச்சு. அப்புறம் படம் முடியும் போதெல்லாம் ஃபுல் எனர்ஜி ஆயிட்டார். இப்போ கொண்டாங்கடா கதையை அப்படின்ட்டு. இப்போ என்ன வருதுன்னா சார், நமக்கு ஓகே நம்ம வந்தது ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு. இதுவே ரிலீஸ் வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணி ஒரு மாதிரி. நான் கூட சொன்னேன் சார், இந்த சாமானியன் படம் நீங்கள் முதல்ல கரெக்டாக சொன்னீங்க. அதாவது ஒரு டெக்னீஷியன் அண்ட் ஒரு ப்ரொடியூசர் ஒரு நல்ல அனுபவம் கரெக்டாக டைட்டில் பிடிச்சிக்க, அதுதான் பெஸ்ட்டாக தான். இப்போ ராமராஜனா கரகாட்டக்காரன் பாட்டுக்காரன் காவக்காரன் சொல்கிற மாதிரி இந்த சாமானியன் டைட்டில் வந்து கரெக்டாக பிடிச்சிக்க சார். அதான் உண்மை. எனக்கு என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பல இயக்குனர் படங்கள் நடிச்சிருக்கீங்க, நீங்களே ஒரு டைரக்டர், பல படங்கள் இயக்கியிருக்கீங்க. உங்களுடைய பார்வையில் ராகேஷை பற்றி சொல்லுங்கள். அதான் சார், நம்ம வந்து நம்மளோட காலம் சொன்னோம்னா நம்ம காலகட்டம் வேறு. அப்போல்லாம் பூரா நெகட்டிவ், ஓகே டே சொல்லணும், ஆக்ஷன் கன்னிட்டி, கிராப் போட்டு காமிக்கணும், அப்போ பைலட் ட்ராக் இருக்காது, டேபிள் கார் ஆன் பண்ணணும், எல்லா வேலையும் பார்ப்போம். அப்படி பார்ப்போம். எங்கள் டைரக்டர் வந்து ராம்நாத் சார் வந்து ரொம்ப பட்ஜெட்டு இருக்கிற டைரக்டர், அதனால் ஒன்றுனா போகும் அது வரைக்கும் ஓகே வந்துருவார். அந்த மாதிரி இருந்தார். ஆனால் என்னென்னா எவ்வளோ ஒரு வந்தாங்க போனாங்க தவிர, சார் வந்து இன்ஸ்டியூட்டில் படித்தோம்னு சொன்னார். ஜெயம்ராஜர் ஒர்க் பண்ண 4 படமும் பெரிய ஹிட்டு. நல்ல ஒரு டெக்னீஷியன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எடுக்கும்போதும் அதை பார்த்துட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போது டப்பிங்லாம் பார்க்கும்போது அவருடைய அந்த மீம்ஸ், அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி அதை டெவலப் பண்ணி ப்ரமோஷன் கொண்டு போகிறதுக்குள்ள அது
இப்போ இன்றைக்கி வரைக்கும் இந்த ஒரு 4 நாளில் ஒரு 40 டிவி பேசியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? அவர் தான் காரணம். இல்லை ராமராஜன் இருக்காதீங்க வாங்கினாங்க. அது பேசும்போது சங்கடமாக இருக்கும். ஆனால் முந்தின மீட்டிங் பேசும்போதெல்லாம் ரொம்ப ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறது திணறு சார். அப்புறம் 1 முக்கால் பேசியிருக்கேன். அது பேச 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 நமக்கு ஒரு எதுவுமே அப்படி தானே. ஏன்னா கைப்பழக்கம் சுடுகாடு மட்டும் கைப்பழக்கம் தான் மாதிரி அந்த மாதிரி அது பேச 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 வந்துருச்சு. ஆனால் நல்ல குட் டெக்னீஷியன் சார். உண்மையிலே அது ரொம்ப பெருமைப்படுறேன். நான் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லாரையும் காம்படிஷன் கொண்டு போய் இந்த அளவு படம் எல்லாமே டே நைட்டு தூங்காமல் கொள்ளாமல் பேசிக்கிட்டே எல்லா வேலையும் அழகாக பண்ணி முடிச்சு ஒரு அற்புதமான படம் கொண்டு வந்துட்டார். அது பெரிய விஷயம். அதுக்கு எனக்கு தான் நமக்கு மறக்க முடியாத. அதான் என்னுடைய அதான் நான் குருநார் டூன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு டூ பிடிக்காது. அவர் இன்னொரு குருநாதன். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பக்கம் ராதா ரவி, இன்னொரு பக்கம் MS பாஸ்கரோட நடிச்சது எப்படி இருக்கு? அதான் சார் இவங்க ஜோடி இல்லைன்ட்டாங்க சார். படத்தில் ஜோடி இல்லைனாங்க. பரவாயில்ல சார் ஜோடி இல்லை, எனக்கு ஜோடி 2 பேர் இருக்காங்க, ராதா ரவி MS பாஸ்கர். இவங்களை பேலன்ஸ் பண்ணி போயிடும். கரெக்டாக சொல்லும்போது எனக்கு ஒரு தெம்பு காரணம் நம்ம நடிச்சிடலாம் பயம் இல்லை அப்படின்னு காரணம். ரவி என்ன அசந்த காலத்துலேருந்து பழக்கம். ரவி என்ன அவங்க வீட்டுக்கு குடியிருக்கும் போது ஹீரோ சான்ஸ் வந்துச்சு. ரவியன் ஒரு படத்தில் இருக்குல்ல, அங்கே இடத்துல எங்கள் குடியிருந்தோம் வாடகைக்கு. அப்போ தான் ஹீரோ சான்ஸ் வந்துச்சு. இந்த பக்கம் பாஸ்கர் அண்ணன். பாஸ்கர் எப்படின்னா நம்ம அசண்ட் ஆகும்போது குரூப் வாய்ஸ் கொடுத்தவர் பாஸ்கர். அவங்க அக்கா கேமரா நம்ம படங்கள்லாம் பேசியிருக்காங்க, பெரிய பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அது பாஸ்கரும் நல்லா பழக்கம். ஸோ 2 பேரும் நல்ல ஒரு அனுபவம் செய்கிறாங்க. அதோட பயணம் பண்ணால் அது நமக்கு ஈஸியாக போக போக பயப்படுது. எல்லாருமே ஒரு அதை பற்றி முக்கியமாக இதில் வந்து முதலோட டக்கு வந்து ஜாயின் பண்ணது KS ரவிக்குமார். பெரிய விஷயம். ஏன்னா ஒரு இது கேட்டாங்க. அப்போ சொன்னேன் சார் ரவிக்குமார் கேட்டால் பண்ணுவார் சார். ஏன்னா அவர் லாஸ்ட்டில் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு போனார். அதுக்கு வந்து டைரக்டர் ஆனார். அவர் பண்ணலாம்னு சொன்னேன். ஒரு டேரக்டரும் பிடிச்சோம். இல்லை அப்போ அவர் பண்ணுறதா இருந்தால் இந்த கேரக்டர் போகலாம்னு பெரிய கேரக்டர் பண்ணி இப்போ அவரில் வந்தது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. முதல்ல சொல்லும்போது தயக்கமாக இருந்துச்சு. அப்புறம் ராஜா அண்ணன் சொன்னோன்னே உடனே கூட்டிட்டு ஓடிட்டோம், மனசு மாறிடுவாங்கன்னு. நேரில் ராஜாட்ட போய் விட்டு அண்ணன் இந்த படம் பண்ண ஒன்றுமே சொல்ல நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராமராஜனும் இளையராஜாவும் பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தைங்க மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ வந்து வெற்றிகள் கொடுத்துருக்காங்க. அவர் இல்லாமல் இந்த படத்தை முதல்ல எப்படி பிளான் பண்ணீங்க? எப்படி அதுக்கப்புறம் வந்து இளையராஜா இதுக்குள்ளே வந்தார்? என்னோட பிஃபோர் படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் சார் இதில் ஆரம்பத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 1 வீக் ஆனது. ஒரு 1 வீக்கில் அப்புறம் திடீர்னு ப்ரொடியூசர் அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு அவருக்கு. அந்த மியூசிக் டைரக்டர் கொடுத்தாச்சு. ஒரு 1 வீக் ஆனிச்சு. அப்புறம் ப்ரொடியூசர் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேள்விகள் நிறைய வருது எனக்கு. ராமராஜன் படமா இப்போ இளையராஜா இருக்காரான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அதை எளிமையாக கடந்து போயிட்டேன். கேட்டுக்கிட்டே இருக்காங்க ராகேஷ், ஏன் இவர் இருந்தால் அவர் இருக்கணுமா? எனக்கு ஒன்றுமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராமராஜன் ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இளையராஜா ஒப்பந்தம் மட்டும்தான் ராமராஜன் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து முதல்ல இவர் ஒப்பந்தம் பண்ணிட்டு அவர் ஒப்பந்தம் பண்ணாமே போயிட்டோம் சார். டீசருக்கு வேறு போயிட்டோம். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. சரி அதான் இப்போ இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் கேட்டால் பயங்கரமாக இருக்கும், முதல்ல அவரை புக் பண்ணுங்கன்றாங்க. நான் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் ப்ரொடியூசர். எனக்கு நான் பெருசாக யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, வேலை பார்க்குறதுல போயிட்டேன். ப்ரொடியூசர் கேட்டுக்கிட்டே இருந்தோன்னே அப்படியா சார் அப்படின்னோன்னா, ஆனால் அவருக்கு ஒரு தயக்கம் பட்ஜெட்டுன்னு வந்து நிற்கிதாங்க. நம்ம ஒரு திட்டமிடுதலில் இருக்கோம், ஆனால் அது கொஞ்சம் போயிருமே தாண்டி அப்படின்ட்டு. அப்புறம் வந்து திடீர்னு அப்புறம் ஒரு 2 வாரம் ஆற போட்டார் சார் அவரே. ஒரு மாதம் கழித்து எதுவும் ப்ரிப்பேர் ஆனாரான்னு தெரியல அதுக்கு. அப்புறம் சார்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், இளையராஜா சாரை பேசி பார்ப்போம், இந்த மியூசிக் டைரக்டர் நம்ம அப்படியே அடுத்த படத்துக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம், இவர்கிட்டையும் கொஞ்சம் சொல்லிடுவோம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்போ நான் தான் வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு சார் இந்த மாதிரி 10 நாளாக வேண்டிக்கிட்டே இருந்திருப்பார் போல் இருக்கு சார். வந்து எல்லாம் ஓகே, இசைஞானி என்ன உள்ளே கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அப்புறம் தான் சொன்னார். நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் வேண்டாத கோயில் இல்லை அப்படின்னு. நான் போய் சொல்லி முடித்தேன். ஃபோன் எடுத்து நோண்டுனாரு. சார் உங்கள்கிட்ட தான் சார் சொல்லிகிட்டு இருக்கேன்னு. கங்கைமரன் சாருக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி அண்ணனை பார்க்கணும், ஒரு மீட்டிங் வேணும் அப்படின்ட்டு. அவர் அன்னைக்கு ஊரில் இருந்தாங்க போல். 2வது நாளோ 3வது நாளோ வந்தவொடனே கங்கைமரன் சார் தான் அந்த மீட்டிங் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நான் கதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் சார் போனேன். அண்ணன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேனே, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆரம்பிக்கும்போது நான் கதை சொல்ல போனேன். ஜஸ்ட்டு பார்த்தாரு சார். பார்த்துட்டு நீ படத்தை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னாரு. சரி சார், எனக்கு டக்குன்னு முகம் வாடி போச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். சரி கதை கேட்கலையே, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் என் ஃபேஸை ரீட் பண்ணிவிட்டு அடுத்தும் பேசுகிறாரு சார் அவர். இல்லைப்பா கதை ஒன்று சொல்லுவீங்க, படம் ஒன்று எடுத்துகிட்டு வருவீங்க, இதுதான் படம்னு தெரிஞ்சால் நான் ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட்டாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு இடம் மாண்டேஜ் சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்கு கதை சொன்னால் அவர் வந்து இங்கே பாட்டு வச்சுக்கன்னு சொல்லலாம், அல்லது விட்டு வேணான்ட்டா போயிட போகிறோம். ஒரு பாட்டு கொடுத்தாருன்னா எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா படத்தில் பாட்டு வேறு இல்லை சென்ட்டு நான் ரொம்ப குழப்பத்திலே ஷூட்டிங் போயிட்டேன். ஆனால் ஷூட்டிங்கை தெளிவாக பண்ணிட்டேன். அந்த மாண்டேஜ் என்ன பண்ணேன், சாரோட பழைய சாங் ஒன்று ப்ளே பண்ணி தான் சார் ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணிட்டு இப்போ ஒரு 3 மாதத்தில் ரீ ரெக்கார்டிங்க்கு படம் ரெடி ஆகும்போது சாருக்கு ஃபோன் பண்ணி
இப்போ நான் பாட்டை வச்சு அனுப்ப ரீ ரெக்கார்டிங்க்கு இல்லை அதை ஆஃப் பண்ணிடவான்னு. ஐயோ நல்ல வேலை கேட்டேன், அதை வச்சு அனுப்பிச்சிடாதீங்க, அதையே யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுவாரு அண்ணன். அதை முதல்ல ஆஃப் பண்ணியா அப்படின்ற மாதிரி சார் சொன்னதுக்கப்புறம் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் பெரிய கிரேட் சார் அண்ணன் ராஜா அண்ணன். படம் முடிச்சுட்டேன் பேசியிருக்கிறத விட சொல்லியாச்சு, மேனேஜர் சொல்லிட்டார் அண்ணன் மேடம்ன்றாரு, படம் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். பட் என்னென்ன படம் ரெடி ஆனிச்சா திடீர்னு மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு, சார் ரீல் ஒன்று அனுப்ப சொன்னார். எந்த கமிட்மெண்ட் பண்ணிக்கல, நியூஸ் போயிட்டு இருக்கு ராஜா அண்ணன் ராமராஜன் வேண்டாம் மேடம்னு. அவர் மேனேஜர் போக முடியாது, இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னார், ரீல் கட்டி ஸ்டார்ட் பண்ணணும். எந்த கமிட்மெண்ட்ஸ் பண்ணல சார். அது எந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு பாசம் இருந்தா ரீல் எடுத்துகிட்டு அனுப்புனார். உடனே அவங்க சொன்னேன், சார் உடனே கிளம்பிடுங்க சார், நல்ல மூடுறாரு. உடனே போய் பண்ணாங்க, அருமையாக பெரிய விஷயம். அப்புறம் ரீல் கட்டி முடிச்சு கூட அப்போ நான் வந்து பேசும்போது வா அவங்க கூட்டி போனார், இதை பாரு அப்படின்னாரு. நான் அப்போ அவங்க பார்த்தேன், இது பாரு டிவியில் போட்டார். அந்த ஒரு ஷார்ட் பேங்க் கூட வர அது நடந்து போகும்போது ஒரு மியூசிக் போட்டார். பார்த்தோன்னா ஏன் கரகாட்டக்காரருக்கு அந்த மியூசிக் போட்டுருக்கீங்க, இல்லை இங்கிலீஷ் படமாக இருக்குண்ணே அப்படின்னு. சரி இங்கே வா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு காமிச்சு அந்த பாட்டை. அந்த பாட்டை இப்போ தான் நகர்த்தி வச்சுட்டு பிறகு இது யார் நகர்த்தினது அப்படின்னு கேட்டார். இப்போ நான் சொன்னது இங்கே வை அப்படின்ட்டார். அவர் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்காங்க அப்படின்னு. எப்படி நல்லா இருக்கு, சூப்பராக முடிச்சுட்டா வந்துடும் சார். டிவி கொண்டு வந்து பென் டிரைவை நெக்ஸ்ட் டே ரீ ரெக்கார்டிங் சொன்னா பார்த்தா பயந்துகிட்டே டிவி ஓடலை சார். அவர் முன்னாடி எனக்கு அந்த ரூமுக்குள்ள MP4 ஃபார்மெட் போல இது கொஞ்சம் MOV கொடுத்தோடனே டிவியில் கனெக்ட் ஆகலை. அப்புறம் இல்லை சார் ஏதோ ஃபார்மெட் மாற்றிட்டாங்கன்னா அவர் அசிஸ்டன்ட் சொன்னாங்க. இப்படி பார்த்தாரு, சார் நான் மறுபடியும் மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார்ன்னு. அப்புறம் அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு மறுபடியும் இப்போ நான் வீட்டில் அதுக்கு முன்னாடி கொண்டு போய் ஓடுதான்னு 2-3 டிவியில் சொல்லி பார்த்துக்கிட்டேன். அப்புறம் தான் படம் ப்ளே ஆனிச்சு. ப்ளே ஆனவொன்னே பார்த்துட்டு வெளில வந்தாங்க. சார் படம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு இதை தான் எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்னாரு. நல்லா இருக்குன்னு சொல்லலை, எதுவும் சொல்லலை சார். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஒரு இது 11 o'clock வரும்போது சரி டிஃபன் சாப்பிட்டு வராங்க போலன்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ரீல் முடிஞ்சிருச்சியா போய் பாரு அப்படின்ட்டு சாப்பிட போயிட்டார் சார். எப்போ உள்ள வேலை நடந்ததுன்னு தெரில. அப்புறம் போயிட்டு பார்த்தேன், எங்கே போன நீ அப்படின்னாரு. நான் கூப்பிடுவீங்கன்னு நினச்சேன், போ உள்ளே போ அப்படின்னாரு. போனால் அப்புறம் ஃபர்ஸ்ட் ரீல் பார்த்தோம் சார். பார்க்கும்போது ரொம்ப பயங்கர சூப்பராக இருந்தது. அப்புறம் மதியம் ஆஃப்டர் லஞ்சு முடிச்சுட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாங்க சார். கண்டினியூ பண்ணி ஒரு 11 days ரீ ரெக்கார்டிங் போனது சார். ஒரு 4வது நாள் மட்டும் என்னை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூப்பிட்டாங்க. போனோடனே நீ படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற, நானும் அவனும் சேர்ந்தாலே பாட்டு இருக்கணும் படத்தில், பாட்டே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட நல்லா இருக்கான்னு வேறு கேட்குற அப்படின்னாரு. எனக்கு நான் உடனே டக்குன்னு அதில் சுச்சுவேஷன் எதுவும் இல்லை சார் அப்படின்ட்டேன். சுச்சுவேஷன் இல்லையா அப்படின்னாரு. அவர் 1000 சுச்சுவேஷன் சொல்லுவார் நார்மலாக கதை காட்டோடனே. அப்புறம் வந்து சொன்னோன்னே அதில் சுச்சுவேஷன் இருக்கியா அப்படின்ட்டு ப்ரொடியூசர் எங்கே அப்படின்னாரு. அடுத்து அப்புறம் எங்கள் சாருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி உங்களை இசைஞானியை பார்க்கணுமா. இவருக்கு பயம், நம்ம தான் செக்கெல்லாம் கொடுத்துட்டோமேங்க கரெக்டாக தானே போகுதுன்னா அவர் பயந்துட்டார். எதுவும் பிரச்சனையா அப்படின்னாரு. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படம் பார்த்துட்டாங்க ஜஸ்ட் ஒரு இது அப்படின்னோடனே அப்புறம் அடுத்த நாள் ப்ரொடியூசர் அவர் தனியாக வராமல் இவரை கூட்டிகிட்டு வந்தார் சார் உடனே என்ன ஏங்க கூப்பிட்றாரு, நான் எந்த படமும் ரீ ரெக்கார்டிங்லாம் பார்த்ததில்லை, அங்கெல்லாம் நான் வரல, நான் சொல்லி விட்டதோட சரி அண்ணன் என்ன கொடுக்குறாரோ அதான் அப்படின்ட்டு ப்ரொடியூசர் பிடிச்சி சாரையும் கூட்டிகிட்டு வந்தானே எல்லாம் சேர்ந்து டீமாக வந்துட்டோம். வந்தவுடனே அவர் ஸ்ரீராம் சார்கிட்ட சொல்லி ஸ்ரீராம் சார் வந்து சொன்னாங்க, பாட்டு ஒன்று இருந்தால் நல்லா இருக்குங்கிறாரு. ஒரு பாட்டுக்கு சுச்சுவேஷன் வச்சுருக்காப்புல, அங்கே ஒன்று போட்டுக்கலாம், இன்னொரு பாட்டு வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே அப்புறம் நான் கொஞ்சம் சும்மா இருக்காமல் வந்து அது ஒரு இடம் ஒன்று கிளைமாக்ஸ் ஒரு இடத்துல வந்து ஐயா இங்கே உங்கள் குரல் இருந்தால் நல்லா இருக்கும் ஐயா, இது வரைக்கும் எந்த இன்டர்வியூலையும் இதை சொல்லலை சார், ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டே சொல்கிறேன், உங்கள் குரல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டவுடனே டக்குன்னு இப்படி பார்த்துட்டு எனக்கு தோணுனா தான் நான் பண்ணுவேன், தென்பாண்டி சிமிலன்னு எனக்கு போடணும்னு தோணுச்சு. சைல்டு எபிசோட்லேருந்து இருந்தது, நான் பாடினேன். என் தம்பி வந்து சிங்கப்பூரில் ஒரு பாட்டு எடுக்கணுன்னே நம்ம ஊரை பற்றி சொல்லணும்னு சொன்னான், சொர்க்கமே என்றாலும் நான் போட்டேன். அது மாதிரி எனக்காக தோணணும், நீ என்ன என் குரலை கேட்குற அப்படின்னாங்க. உங்கள் குரல் கேட்டு வளர்ந்துருக்கோம், சரி படத்தில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன் அப்படின்னேன். அப்புறம் அந்த ரூம்குள்ளே ஒரு 4 ரூமுக்குள்ளே கொஞ்சம் திட்டு விழுந்துச்சு, சரின்ட்டு நான் அப்புறம் அமைதியாக விட்டுட்டேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு சாங் கொடுத்தாரு, அந்த சாங் சரத்துன்னு அவங்க மலையாள சிங்கர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு சார், அவரை வச்சு எடுத்தார். அதுக்கப்புறம் தான் சார் இந்த பஞ்சாயத்து வரும்போது ஒரு பாட்டு ஒன்று 2 சாங் இப்போ கொடுத்தோன்னே இன்னொரு சாங் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு வராருன்னா, நான் ஒரு சாங் எழுதி பாடுறேன், ஆனால் நீ ராமராஜனுக்கு லிப்பில் எடுப்பியான்னு கேட்டார் சார். நீ போய் ஷூட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா, ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. சரி சார் நான் ப்ரொடியூசர்ட்டையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, அப்புறம் ப்ரொடியூசரும் ஏன்னா இப்போ ஒரு 3 days மினிமம் ஷூட் பண்ணணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு, இது எந்த சுச்சுவேஷனில் வைக்கணும் தெரியுமான்னா, எனக்கு சாங்கோட இது கேட்டோடனே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 4 ஷார்ட்டு சொல்லி இந்த இடத்துல நீ வைக்கணும் அந்த சாங்கை அப்படின்னு சொல்லி, அதான் சார் தத்திவா, இந்த இடத்துல வச்சின்னா உன் கிளைமாக்ஸுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், உன் கிளைமாக்ஸில் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொன்னதே ஐயா தான், உன் கதையாக தான் யா, அதை வந்து நீ வந்து இன்னும் கொஞ்சம் இம்போஸ் பண்ணிடு பெருசா அப்படின்னாங்க.
சரி சார் அப்படின்ட்டு அந்த பாட்டை போயிட்டு திரும்ப ஷூட் பண்ணோம் சார். ஷூட் பண்ணி கொண்டு வந்து இது பண்ணோம். அதாவது இதை நீ அவர் லிப்பில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தது இவரும் சாரும் பாடியிருக்காரு. பாடினோன்னா அந்த நேரம் பார்த்து ஒரு சாங் சார் தராங்கன்னு அப்போ ஜோடி இருக்கா அப்படின்னாரு என்கிட்ட லாஸ்ட்டில் வந்து சார் ஜோடியெல்லாம் இல்லை உங்களுக்கு, அது கதைக்கோட உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னோம். சொன்னதுக்கப்புறம் தான் அப்புறம் படத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சாங் பிக்சர் மேலே போட்டுட்டு இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடு அப்படின்னு சொன்னார் சார். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் போனதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நவுத்தி வச்சா எப்படி இருக்கும்னு நான் ஒரு 2-4 செகண்ட்ஸ் முன்னாடி நவுத்தி வச்சுட்டேன். அது டிஸ்கஷன். அடுத்த நாள் பார்த்தா ராமராஜன் சார் வந்தோடனே இங்கே பாரியா நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன், ஆனால் இந்த டேரக்டருக்கு குறுகுறுன்னு பார்க்குறானே தவிர எதுவுமே பேச மாட்டான் அப்படின்னு என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா இவர் அண்ணே நான் நம்ம பாட்டு பாடி நான் என்னைக்குன்னே கேட்டேன், நான் இப்போ வெளிலப்பேன், நீ வா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாரு அப்படின்ட்டு ஒரு 2 ரீல் சாருக்கு முக்கியமான இடங்களை ப்ளே பண்ணாங்க. ப்ளே பண்ணும்போது இங்கே அந்த இடத்துல எப்படி சாங் போட்டிருக்கேன் பாரு, அதை நான் பாட்டு போட்டு அவன் எடுத்துகிட்டு வரல, அவன் எடுத்துகிட்டு வந்ததுக்கு நான் பாட்டு போட்டிருக்கேன் அப்படின்னாரு. சரி சொன்ன உடனே பார்த்தா நான் கரெக்டாக நவுத்தி வச்சதை கண்டுபிடிச்சிட்டாரு சார். அவன் இன்ஜினியர் யாரையா அதை நவுத்தி வச்சது அப்படின்னோடனே டப்புன்னு எல்லாம் நவுந்துட்டாங்க. என்னை லாஸ்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன், எப்படி தான் மாட்டி விட்டாங்கன்னே தெரில சார். சொன்னோன்னே இல்லைங்கய்யா நான் செக் பண்ணி பார்த்தேன், திரும்ப பழைய பொசிஷன்லேயே வைக்க சொன்னேன், அவங்க யாரும் வைக்கல சார் அப்படின்னேன். அப்புறம் டக்குன்னு உடனே நவுதிங்க திரும்புறக்குள்ள அவங்க நவுத்தி வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு 2 செகண்ட் நவுத்தி வச்சோம், அதையுமே கண்டுபிடிச்சிட்டாருன்ட்டு அப்புறம் திரும்ப வச்சதுக்கப்புறம் அந்த சாங் ப்ளே ஆனிச்சு. இந்த இடத்துல தான் பாட்டு கொடுத்துருக்கேன், அவன் ஷூட் பண்ணி இங்கே வைக்க சொல்லு, படம் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. ரஜினிகாந்துக்கு ஈடாக உங்களுடைய படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது அந்த காலகட்டத்தில். அன்னைக்கு எந்த ஃபீலிங் இருக்குந்தது உங்களுக்கு? அப்போ எனக்கு அதெல்லாம் கிடையாது, யாரையுமே அந்த இது நினைக்க மாட்டேன் சார். சொல்கிற மாதிரி அதெல்லாம் சொல்கிறேன், ஷூட்டிங் போகும்போது வீட்டில் தலைவர் படம் பாட்டை பார்க்க முடியாது, நான் போய் அடிக்கும் வந்துடும் அப்படின்ட்டு. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இந்த படத்துக்கு இசையமைக்கணும்னு அவரை பார்த்த போது என்ன சொன்னார்? இல்லை அது ஒன்றும் அண்ணன் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா நம்ம இந்த வருஷம் நான் பார்த்து நினைக்கிறேன். இப்போ அவர் நினச்சிருப்பார், ஆனால் என்னென்ன ஆக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டில் ஆகிட்டாங்க. ஏன்னா படம் பண்ணும்போது மேனேஜர் பேசி ரெண்டு மாதிரி இதெல்லாம் எல்லா காலத்துலையும் படத்தை பார்த்தாலும் அழக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே போகும். போயிருக்கு சொல்லுங்க, சரி ஜென்ரேஷன் மாதிரி போச்சு. தெரியாம இந்த படத்துல சொல்லிட்டு நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஜென்ரேஷன் மாதிரி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.